யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ராசிக்கு உண்டான ஒரு சனி பயிற்சியோட பலனை பத்தி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போறேன் நண்பர்களே. அதாவது கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி காலம் எப்படி இருக்கும்? இந்த சனி பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார்? திருக்கணிதப்படி 29/3/2025 இரவு 9 மணிக்கு 9 மணி 44 நிமிஷத்துக்கு சனிக்கிழமை அன்று பயிற்சியாகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு. இந்த சனி பகவானோட ஒரு நிகழும் காலம், அவரோட நிலைப்பாடுகள், அவரோட பார்வைகள் எப்படி இருக்கும்? எவ்வாறு இருக்கும்? நல்லதை செய்யுமா? கெட்டதை செய்யுமா? அப்படின்னு உங்களோட மனங்களில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, நான் இந்த ஒரு அனுபவத்தில் உணர்ந்த ஒரு ஜோதிடத்தின் உண்மை நிலைப்பாட்டையும், நான் உணர்ந்த நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. அனைவரும் கேளுங்கள். கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனலில் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கருத்தை பதிவிடுங்கள். அதாவது சனி பகவான் என்பது அவர் ஒரு கர்மக்காரகன். கர்மாவின் பலனை 100% செய்யக்கூடிய ஒரு கிரகமே ஆயுள் காரகனும் சனி பகவான் தான். நமக்கு ஆயுள கொடுக்கவே சனி பகவான் கர்மாவின் பலனை அனுபவிக்க தான் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்க வைக்கிறார். அப்புறம் அவரோட நிலைப்பாடுகள் ஒவ்வொரு ஜாதகத்தில் எப்படி இருப்பது என்பதை பார்த்து தெரிந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட கர்மாவின் நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப நான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா ராசிக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாரி இருக்குது? அப்படிங்கிற ஒரு கேள்வி. கன்னியா ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் கன்னியா ராசியில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவங்களுக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய சனி பகவான் யோகாதிபதி இவர்தான். 5க்கும் 6க்கு உடையவர் சனி பகவான். கன்னியா ராசிக்கு நட்பான ஒரு கிரகமே புதனுக்கு நட்பான ஒரு கிரகமே சனி பகவான் தான். ஏன்னா கன்னியா ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமும், அஷ்டமத்துல போய் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தான். அதான் 5, 6ல ஆட்சி பெறக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு இந்த நிலைப்பாடு உண்டு. கன்னியா ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் உடையவர்கள். எதுலயுமே போராட்டங்கள் நிறைந்தவர்கள் தான் கன்னியா ராசிக்காரங்கள். எல்லாத்துலயும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது காலதேவனுக்கு 6வது ராசி வரக்கூடியது. 6வது ராசினாவே போராடக்கூடிய தன்மை தான். எதிரியிடத்தில் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் போராடினா ஜெயிக்கலாம். எப்ப இவங்க போராட்டத்தை கை விடுறாங்களோ தோத்துருவாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப இந்த ராசிக்கு சனியோட ஆதிபத்தியம் 5, 6, 7ல் போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப இந்த 7ஆம் இடங்கிறது எந்த ஸ்தானத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா, கணவனா இருந்தா மனைவி ஸ்தானம், மனைவி இருந்தா கணவரோட ஸ்தானம். அதுக்கு அடுத்தது உங்களோட பார்ட்னர், நண்பர்களோட ஸ்தானம். அதுக்கு அடுத்து பொது தொடர்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இதுதான். இந்த 3மே முக்கியமானதுங்க. இந்த 3 ஸ்தானத்தையும் யாரெல்லாம் தனக்கு சரியா வைத்துக் கொள்கிறார்களோ, அவரெல்லாம் சமுதாயத்தில் வலம் வந்து ஜொலிக்க முடியும் என்பது எள்ளளவு சந்தேகம் இல்ல. நல்ல கணவர் வேணும். மனைவியா இருந்தா நல்ல கணவர் இருக்கணும். கணவரா இருந்தா நல்ல மனைவி இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லது. அதே மாரி நல்ல நண்பர்களோட பழகணும். நல்ல நட்பு வட்டாரத்த வச்சுக்கணும். அப்படிங்கிற தன்மை இந்த ராசிக்காரங்கள் உணர்வார்கள்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு அடுத்து பொது தொடர்பை ஒழுங்கா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இவங்களோட சால சிறந்த ஒரு நிலைப்பாடு தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொது தொடர்புல இவங்க அதிகமா இன்வால்வ் ஆவாங்க. இவங்க இந்த ராசிக்காரங்க, கன்னியா ராசிக்காரங்க. அப்ப இப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம்னா கண்டமாச்சே, கண்டச்சனி 7க்கு வருதே, எனக்கு கண்டத்த ஏதாவது குடுக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய பேர் கேட்கறாங்க. அதாவது சனி பகவானோட அ அந்த பலனை, அந்த ஜாதகத்தை, ராசியை பார்க்கக்கூடியவங்க, ராசி பலன் பார்க்கக்கூடியவங்க, ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க, அவங்க இத கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு பலாபலனை நம்ம சொல்லி ஆகணும். சொன்னா தான் சிறப்பா இருக்கும். ஏன்னா, கிரகங்கள் தன் கடமையை செய்யும். ஒருபோதும் அது தூங்கி விடாது என்பதை நாம் விழித்துக் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்தோட உண்மையான நிலைப்பாடு. அப்ப இந்த கன்னியா ராசிக்கு சனி பகவான் 7ல் இருக்கும்போது கண்டச்சனி. அப்ப அவர் பாதகத்துல உட்கார்ந்திருக்கார். அப்ப சனி பகவான் ஒரு பாதகத்துல போய் அமரும்போது, நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகம் குடுக்குமா? கண்டத்தை ஏற்படுத்துமா? அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நிச்சயமா சனி பகவான் ஒரு பாதகத்துல போய் அமர்ந்திருந்தாலும், அது பாதகஸ்தானம். நமக்கு யோகாதிபதி போய் பாதகத்துல அமர்றார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு பாதக இன்னல்கள் நடக்குமா? என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு மனதில் ஒரு போராட்டமே இருக்கும். எனக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்னா பார்த்துங்க. அது என்ன செய்யும்? ஏது செய்யும்?
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொதுவா பலன் சொன்னாலும், ஜாதகத்துல உண்டான பலனையும் பார்க்கணும்ல. அத பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அப்ப இந்த 7ஆம் இடங்கிறது உங்களோட மனைவியிடத்தில் அதிகமாக சண்டை சச்சரவு வைத்துக் கொள்ளாதீர்கள். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும் 2 பேரும் விட்டு குடுத்து போங்க. விட்டு குடுத்து போன வாழ்க்கை என்னைக்கும் கெட்டு போவதில்லைங்க. இது சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும். இதுதான் இதுக்கு வழிபாடு. அடுத்து உங்களோட நண்பர்கள்ட்டலாம் மிக கவனமுடன் இருங்க. நண்பர்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஏன்னா, இந்த காலகட்டங்கள் சரியில்லைங்க. அப்ப நண்பர்களை பகிர்ந்துக் கொள்ளாதீர்கள். அவங்ககிட்ட குடுக்கல் வாங்கலும் இருக்கக்கூடாது. ஏதோ தேவைக்கு நம்மளால எவ்வளவு குடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்து குடுக்கணும், வாங்கிக்கணும். அவன் குடுக்கலைனாலும் அத பத்தி பெருசா நம்ம நினைக்காத இருக்கிறவங்க குடுத்து பழகணும். அதுதான் உண்மை. ஏன்னா, நம்ம ஒருத்தர் நண்பர நம்பி ஏதாவது குடுத்து, அவங்க தரலைன்னா, அவங்க மேல ஆத்திரப்படுறதோ, கோவப்படுறதோ, இதனால சண்டை சச்சரவு ஏற்படுத்துவதெல்லாம் இந்த காலகட்டத்தில இது குடுக்கும். அடுத்தது பொது மத்தியில் நீங்க எந்த விஷயத்திலும் கவனத்தோட பேச வேண்டும். கவனமுடன் செயல்பட வேண்டும். யாரிடத்திலும் தெரியாத ஒரு நபர்கிட்டலாம் ஒரு நட்பு ரீதியாக தங்களோட ஆ மனதில் இருப்பதை சொல்லக்கூடாது. அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. அப்ப நீங்க எதிலயும் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. இத நீங்க மறந்து விடாதீங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். இந்த 3 பாயிண்டுமே நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, இந்த ராசியோட தன்மைய பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல. இந்த கண்டச்சனிய பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல. அடுத்தது கன்னியா ராசிக்காரங்க கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, எங்களுக்கும் ஒ அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படின்னு கேட்கறாங்க. கண்டத்த குடும்மா. அதுக்கு உண்டான வழிபாட்டையும் சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்க. இருந்தா நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். விட்டு குடுத்து போங்க. விட்டு குடுத்து போனா வாழ்க்கை கெட்டு போவதில்ல. அதனால இது நல்ல ஒரு விஷயத்தை செய்யுங்கள். இது அனைவருக்கும் பொருந்தும் இந்த கருத்து. ஏன்னா இத நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால. அடுத்ததாக சனியோட பகவானோட பார்வை பாருங்க. உங்களோட பாக்கியஸ்தானத்த 3ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்த பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக தன்னோட ராசிய பார்க்குறாரு. அடுத்தது சுகஸ்தானத்த 10ஆம் பார்வையா பார்க்குறாரு. இந்த 3 பார்வையிலும் அதாவது உங்களோட பாக்கியத்தை பார்ப்பது, அது ஒரு ஏன்னா சனியோட பார்வை அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. என்ன பொறுத்த அளவுக்கு. அவர் சனிய பார்த்துட்டாருனாவே, அந்த இடம் ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடத்த பார்க்குறாரு சனி பகவான். அப்ப நம்மளோட பாக்கியத்துக்கோ, கௌரவத்துக்கோ ஒரு பங்கத்தை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதாவது நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அங்க மேற்கொள்ளணும். அதே மாரி தான தர்மங்கள். அதாவது தர்மம் 9ஆம் இடம்னா தர்மஸ்தானம். அப்ப தர்ம நிலையை நீங்க கடைபிடிச்சு, ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து, அதாவது தான தர்மங்களை எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, எனக்கு சனி தோஷத்திலிருந்து விலக்குன்னு சொல்லி வேண்டிக்காம, உங்களால முடிஞ்ச உதவிகள் பிறருக்கு செய்யுங்க. தர்மங்கள் செய்யுங்கள். தர்ம உதவிகள் செய்யுங்கள். அதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த சனி பகவான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களோட ஜென்ம ராசிய பார்க்குறாரு. அப்ப ஜென்ம ராசிய பார்க்கும்போது, அப்ப உடல் பிரச்சனை ஏதாச்சும் குடுப்பாரா? அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப அந்த லக்னாதிபதிக்கு ஏதாவது பிரச்சனை குடுப்பாரா? ஆயுள்காரகன் சனி பகவான், யோகாதிபதி சனி பகவான். அப்ப அவர் 7ல உட்கார்ந்து கண்டத்திலிருந்து பார்க்கிறார். அப்ப சனி பகவான் பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடும். நம்மளை நோக்கி பிரச்சனை வரக்கூடும். அப்படிங்கிற ஒரு தன்மை கோடிட்டு காட்டுது. அப்ப நான் இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க, சனி பகவானுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா, ஒரு பாதகத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து அதோட தசா காலங்கள் நடக்குதுனாவே, அந்த பாதகாதிபதி நம்ம சரணாகதி அடைய வேண்டும். அவங்க பாதத்தை வணங்க வேண்டும். அப்ப கன்னியா ராசிக்காரங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் பாதத்தை வணங்குவதனால் உங்களுக்கு சனியோட பார்வை தோஷம் விலகும். ஏன் பெருமாள் பாதத்தை சொல்றதுன்னா, பரதன் அதாவது ராமரோட தம்பி பெருமாளோட பாதத்தை வச்சு ஆட்சி செஞ்சார். அதனால அவரோட வாழ்க்கை சிறப்பா இருந்து நல்ல பேரோட இன்ன வரைக்கும் புகழ் இருக்குது. ராமருக்கு இருக்கிற புகழ் அதே மாரி அவருக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வர பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை பெருமாளோட பாதத்துக்கு. ஏன்னா பெருமாள் பாதத்தை சரணடைஞ்சீங்கன்னா, மீன ராசி பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த பாதத்தில் போய் கண்டச்சனி உட்காருது. அதாவது கண்டத்தில் 7ஆம் இடங்கிறது ஒரு கண்டச்சனி. அப்ப ஏதாச்சும் நமக்கு அந்த பாதத்துல ஏதாவது பிரச்சனை கொடுப்பா, கால்ல பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா, பாதத்தை நீங்க வணங்க வணங்க உங்களுக்கு பாதகம் நிகழும். இதுவே சரியான ஒரு வழிபாடாக இருக்கும். சனி பகவானுக்கு அதாவது நல்ல எண்ணெயில தீபம் போட்டுவாங்க. நவகிரகத்துல சனி பகவான் தனி சன்னதிக்கு போடலாம். ஒண்ணும் தப்பில்ல. பெருமாள் கோயில் வழிபட்டு இல்லாட்டி
பெருமாள் கோயில்ல பாத வழிபாடு மிக முக்கியம். கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா, புதன் ராசிக்கு அதிபதி. பெருமாளுக்குரிய கிரகமே புதன் தான். அதனால இத கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. உங்களோட 10ஆம் பார்வை கர்ம பார்வைக்கு சனி பகவான் 10ஆம் பார்வைய பார்க்கிறார். 4ஆம் இடத்த பார்க்கிறார். அப்ப 4ஆம் இடம் வண்டி வாகனம் சுகஸ்தானம். அப்ப இந்த காலகட்டத்தில் நீ ஒரு வீடு வேலை செய்யலாம், இடம் வாங்கலாம், வண்டி மாத்தலாம். ஆ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். இல்லாட்டி ஒரு சுகக்கேடு உண்டாகி, உடல் ரீதியா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையும், அதே மாரி உங்கள் உறவினர்கள்ட்டலாம் நீங்க வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அப்போ உங்களுக்கு இந்த சனியோட பயிற்சி காலம் உங்களுக்கு இந்தந்த வழிபாட்டை நான் சொல்வதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த கண்டச்சனியும், உங்களோட சனியோட பார்வையும் உங்களை ஒண்ணும் பண்ணாத நண்பர்களே. இதை இந்த வழிபாட்டை செய்ய செய்ய சனி பகவான் உங்களை காத்து அருள் புரிவார். நல்வழியில் உங்களை பயணிப்பார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். உங்கள் கருத்துக்களை, உங்கள் சந்தேகங்களை இந்த சேனலில் பார்த்துக் கொண்டிருக்கிறவங்க தங்களோட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.